வணக்கம் நேயர்களே, நான் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிற நபர் பிரபா நமசி. இவர் ஃபைனான்சியல் கன்சல்டன்ட். இவர்கிட்ட நான் கேட்க வந்திருக்கிறது சீபா லோன் என்றால் என்ன. ஞாபகம் இருக்கா, அந்த கொரோனா நேரத்தில் இது கனடாவில் இருக்கிறவர்களுக்கு தான் பொருந்தும் இந்த வீடியோ. கூடுதலாக இந்த கொரோண்டியம் நேரத்தில் ஒரு பிசினஸ் லோன் என்று சொல்லி கொடுத்தார்கள். அந்த லோனை பற்றி தான் நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கிறேன். ஏனென்றா இது நீங்க அந்த பைனான்சியல் சம்பந்தமா இருக்கிறபடியால் உங்களுக்கு இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த சீபா லோன் என்றால் என்ன, ஏன் கொடுத்தவர்கள்? சீபா லோன் என்றால் கோவிட் எமர்ஜென்சி பிசினஸ் அக்கவுண்ட் என்று சொல்லி மார்ச் மாதம் 18ஆம் தேதி கோவிட் பண்ணிக்க 2020 ஆண்டு கிட்டத்தட்ட ஏப்ரல் மே லான்ச் பண்ணினவ ஸ்மால் பிசினஸ் அக்கவுண்ட்கள் பெரிய எக்கனாமிக்கலி எல்லாம் லாக்டவுன்ல இருக்க அவங்களால நடத்த இல்லாம இருந்த காரணத்தினால ஒரு பூஸ்டப் பண்றதுக்கு தான் இந்த லோனை லான்ச் பண்ணி 2000ஆம் ஆண்டுல நடுப்பகுதி என்ன ஆரம்பித்து விட்டார்கள் ஏப்ரல் மேல. ஆனா பெரிய பாப்புலர் ஆனது ஜூலை 2000 தான். இது பாப்புலர் ஆகி கிட்டத்தட்ட 2 வரையும் கொடுத்தவர். சிலருக்கு 40,000 கொடுத்தாரு, சிலருக்கு 60,000 கொடுத்தவர், சிலருக்கு 20 கொடுத்தார்கள். இந்த எக்ஸ்சேஞ்ச் அதுல இன்னும் ஒரு 10,000 30,000 தான் ஆரம்பிச்சது. 10,000 10 20 30 40 60. இப்ப அதுக்காக கொடுத்தவர்கள். இது இப்ப இந்த டிசம்பரோட கட்ட வேணும் இல்ல? ஆமா, முதல் கொடுக்கைக்கு அவர்கள் சொன்ன இந்த வரியன் டிசம்பர் 31 கட்ட வேணும் என்று. ஆனால் இது ஹாலிடே சீசன், மற்றது சில பிசினஸ்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்த காரணத்தால ஜனவரி 18 of 2024 வரை எக்ஸ்டென்ஷன் செய்திருக்கு. எக்ஸ்டென்ஷன் செய்தாலும் அவர்கள் டிசம்பர் கட்டினாலும் பிரச்சனை இல்லை, கட்டலாம் விரும்பினா. ஆனா இவையோட டேட்டா சொல்லுது ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த பரோவர்ஸ் பெய்ட் இன் ஃபுல். அந்த இண்டஸ்ட்ரி கனடாவின் ரிசர்ச்சின் படி இது எடுத்த லோன் அமௌண்ட் 40% ஆஃப் த பரோவர் ஆல்ரெடி பே பண்ணிட்டு மிச்சம் 60% ஆஃப் த பரோவர் தான் இன்னும் பே பண்ண வேண்டி இருக்கு. இது மற்றது இது டிசம்பர் 31 ஹாலிடே சீசனுக்கு ஜனவரி 18 இப்ப அதுக்குள்ள கட்ட வேணுமா? கட்ட வேணும். கட்டாட்டி என்ன நடக்கும்? கட்டாட்டி என்ன நடக்கும் என்று சொன்னா அடுத்து வெறும் ஒரு சரியாக 3 கிழமை இருக்குது. அதுக்குள்ள சில நேரம் நல்ல செய்தியும் வரலாம், பேட் செய்தியும் பார்லிமெண்ட் பியூரோ ஆபீஸ் வழிவிடலாம். எப்படி என்று சொன்னா கட்ட இயலாத ஆட்களுக்கு சில நேரம் 1 year இன்ட்ரெஸ்ட் இல்லாம போடலாம், சில நேரம் அது இன்னும் முடிவுக்கு வரையில. இப்ப கட்ட இயலாதா என்ன அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தலாம். கட்ட இயலாண்டா நீங்கள் எந்த பேங்க்ல எடுத்தீங்க அந்த பேங்கோட போய் நெகோசியேட் பண்ணுங்க. டைரக்டா போய் கலைக்கணுமா? இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு கலர் வங்கியில் எடுத்துக்கோங்க, அந்த வங்கியிட போய் அந்த கமர்ஷியல் பேங்க் அக்கவுண்ட் மேனேஜரோட கதைச்சு ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்யலாம். ஏலாண்டு சொல்ல இல்ல. ஆனா எல்லா ப்ராவின்ஸ்கள்லயும் இருக்கிற பிரீமியம் நம்பர் இருக்கு, அதுல கதைக்க தேவையில்லை. ஏனென்றா இது பேங்கும் இண்டஸ்ட்ரி கனடாவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பைனான்ஸும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராகத்தான் செய்தது. ஆனா அறிவிக்கைக்கு சொன்னவ நீங்க நேரடியாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் பைனான்ஸ் சிஆர்ஐக்கு தான் பே பண்ண வேணும். ஆனா இந்த லாங் ரன்ல இப்ப அதை மாத்திட்டார்கள். முழுப்பாரமும் பேங்கிட்டே விட்டு விட்டார்கள். அது அப்ப முதல் இந்த லோனை இஷ்யூ பண்ணிக்க அட்மினிஸ்ட்ரேட்டர் பேங்க் என்று தான் சொல்லி கொடுத்தவர்கள். ஆனா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஆனா அதை காலப்போக்கில் மாத்தி விட்டார்கள். என்னன்னா முழு பொறுப்பையும் பேங்கிட்டே விட்டாச்சு. எந்தெந்த பேங்க் லெண்ட் பண்ணிச்சோ, அதாவது உங்களுக்கு விழுந்துச்சோ, அதாவது டிபாசிட் விழுந்த பேங்கோ அந்த பேங்கிட்ட தான் காலப்போக்கில். நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏனென்றால் இப்ப எனக்கு உங்கள்ட்ட கேட்கல எனக்கு விஷயம் தெரியுது. ஓகே, இப்ப இதுல டிசம்பர் 18 மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப அதுக்குள்ள கட்டு ஏலாட்டி ஜனவரி கட்டு ஏலாட்டி அவ தங்குற ஓனா பேங்க் இங்க எடுத்தினமோ அவையோட கதைச்சு தான்
வேற வழிகள் ஏதாவது நான் இப்ப நீங்களும் ஒரு ஃபைனான்ஸ் கேட்கல ஓகே வேற என்ன இதுக்கு செய்யலாம் இப்ப பேங்க்ல கதைக்க வெக்கமா இருக்கோ இல்லாட்டி எடுத்த உடனே பேங்க் மேனேஜர்கிட்ட போய் இப்படி எடுத்துறாங்க பேங்க்ல வேலை செய்பவர்களுக்கு கூட இந்த ப்ராடக்ட்ல வெரி நாலேஜ் ஸ்கில்ஸும் இல்ல ஏண்டா இது புதுசாக வந்த விடயம் தான் மற்ற அவையோட ட்ரைனிங் மாடல்லேயும் இல்ல நாங்கள் இந்த கோவிட் லோனை செய்யும் பொழுதே செட்டியான சிக்கல்களுக்கு ஆளா இருந்தது ஏன்னு சொன்னா சில வங்கிகளுக்கு போய் இதை பற்றிச்சாலே தெரியாம இருந்தது கிட்டத்தட்ட தெரியாம இருந்தது கிட்டத்தட்ட 335 பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிருந்தாங்க லாஸ்ட் 2 years இந்த கவர்மெண்ட் பெனிஃபிட் எடுக்க. எத்தனை பேருக்கு செய்தீங்க? 335. ஓகே ஓகே. அப்ப அதுல நிறைய இருந்தபடியா சொல்றோம். சொல்றீங்க. ஓகே ஓகே ஓகே. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். என்னன்னு சொன்னா இப்ப அந்த 335 பேர்ல எவ்வளவு பேர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப வந்து எவ்வளவு கட்டினா அல்லது எவ்வளவு பேர் கொஞ்சம் கட்டியலாத நிலைமையா இருக்கு வந்து என்னன்னு சொன்னா சொல்லுது இத கொடுத்த அப்புறம் ஒரு மார்க்கெட் ரிசர்ச் சொல்லுது 40% of the people are paid. Okay. அப்ப 60% of the people are struggling. Okay. ஆனா இந்த நேஷன் உள்ள பிரீமியர் மேர் எல்லாம் பெடரல் கவர்மெண்ட் ஒரு ரிக்வெஸ்ட் விட்டு இருக்கணும் இது ஒரு விரியம் தள்ளி போட சொல்லி ஆனா இன்னும் ஃபைனலைஸ்ட் ஆகல. ஆனா ஆகினான்னு நான் சொல்லல. அதை விட இந்த தொழிற்சங்கங்கள் இருக்கு கெனடியன் ஃபெடரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பிசினஸ், கெனடியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், மற்றது ஸ்மால் பிசினஸ் அசோசியேஷன் அண்ட் இப்படி இந்த ஸ்மால் பிசினஸ்களோடு சம்பந்தப்பட்ட அசோசியேஷன்களும் கூட கேட்டு இருக்கிறது. ஏனென்றா கென பேர் இதால ஸ்ட்ரகிள் பண்ணணும் பே பண்ண இல்லாம இருக்குதுண்டு அதுக்கு பார்லிமெண்ட் பீரோ ஆபீஸ் சொல்லி இருக்குது. அவர்கள் இதை எக்ஸ்டென்ஷன் செய்வதென்றா $909 பில்லியன் தங்களுக்கு ஒரு வருடத்துக்கு தேவை இருக்கின்றது. தேவையாக இருக்கிறது இந்த சீபா லோனை எக்ஸ்டென்ஷன் செய்வது என்று சொன்னால். ஆனால் எக்ஸ்டென்ஷன் செய்வார்களோ இல்லையோ தெரியாது. செய்தா ஒருவரிடம் செய்ய சான்ஸ் இருக்குது. அதுக்காக செய்த நாங்க சொல்லல. எப்படியும் இப்ப அதை செய்ய முதல் இப்ப அதை அந்த லோன் எடுத்தவருக்கு முதலே போய் பேங்க் இல்ல கட்ட வழி இல்ல எங்களுக்கு சில வங்கிகள் வந்து டேர்ம் லோனாக 11% வட்டிக்கு காசு கொடுக்கிறது. 11% வட்டி. ஆனா இது வந்து டேர்ம் லோன் அறிவிக்கைக்கு அவர்கள் சொன்னது 5%. அட்டை இல்லாதாக்களுக்கு 11% அந்தந்த வங்கிகளே கடன் கொடுக்குது. ஆனா அதை எடுத்து இதை கட்டுங்க லோனுக்கு லோன் அன்றைக்கு அந்த ரீபேட் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த 18 மட்டும் போட்டிருக்கேன் கடைசி என்று. அதிலும் எங்களுக்கு கட்ட இல்லையா ஒரு வருஷத்துக்கு நாங்க முதலே போய் கேட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்னும் பே பண்ணாம அது வந்து கவர்மெண்ட் பெடரல் டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் அறிவிச்சாத்தான் அது ரூல்ஸ். அறிவிக்காட்டி அப்ரூவ் பண்ணாட்டி அங்க ஒன்றும் இல்லை. மோஷன் ஒன்று பில் 99 ஃபைல் பண்ணி இருக்கிறார்கள். ஆனா அது அப்ரூவ் பண்ணுமோ ரிஜெக்ட் பண்ணுமோ தெரியாது. பார்லிமெண்டில் ஒன்றை முன் வச்சிருக்கிறார்கள். மோஷன் நம்பர் 99 என்று முன் வச்சிருக்கிறார்கள். இப்படி கேட்டு அது அப்ரூவ் பண்ணினா அவர்கள் பகிரங்கமாக அறிவிப்பார்கள். அப்ரூவ் பண்ணாட்டி இந்த ரூல்ஸ் தான் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான். வேற என்ன இதை பற்றி நீங்க சொல்ல விரும்புறீங்க? இதுல வந்து சீபா லோன் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு கொடுத்து கடைசி 2-3 பெரியமாக இழுபட்டு போய் அவர்களும் ஏனென்றா கண்ட்ரி வந்து எக்கனாமிக் கிரைசிஸ்ல தான் இருக்கிறது. ஆனா அவர்களால் இயலாது என்றதுக்காகத்தான் இப்படி எக்ஸ்டென்ஷனை செய்து கொண்டு வந்தார்கள். என்ன செய்வார்களோ இல்லையோன்றது இந்த ஹாலிடே சீசனுக்கு எல்லாம் ஜனவரி 1st வீக் தான் கட்டாயம் தெரியும். அப்படி தெரிய வந்தா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வடி போடுவார்கள். அப்படி தெரிய வராட்டி அறிவிக்காட்டி அல்லது மோஷன் ஃபைல் பண்ணப்பட்டது ஏற்றுக்கொண்டு அமலு வராட்டி பழைய ரூல்ஸ் தான் பண்ணிக்கொண்டு இருக்கும். இதை விட வேற பிசினஸ் லோனுகள் நிறைய இருக்கிறது. அவைய வியாபார தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவைய பைனான்சியல் பிசினஸ் லோன் என்றாலும் கிட்டத்தட்ட பிசினஸ் லோன்ன்றது அவைய இண்டஸ்ட்ரி என்ன, அவைய இண்டஸ்ட்ரி கிளாசிபிகேஷன் என்ன தேவைக்கு வழி என்றது அவைய தேவை என்ன முறை இருக்குது. இப்ப வந்து அவர் ஒரு எக்யூப்மெண்ட் கம்பெனியை வச்சிருந்தா அந்த எக்ஸ்பென்ஷன் மோட்ல தேவையா, அல்லது ஒரு நர்சிங் ஹோமை வச்சிருந்தா எம்ப்ளாயி பேரோல் ஷார்டேஜ் தேவையா, அல்லது ஆபரேஷனல் சைட்டுக்கு தேவையா, அல்லது எக்ஸ்பென்ஷன் சைட்டுக்கு லோன் தேவையா, அல்லது இன்னொரு நிறுவனத்தை வேண்டறதுக்கு லோன் தேவையா. அப்படி அவைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி
தான் லோன் ப்ராசஸிங் இருக்கிறது. கவர்மெண்ட் பெனிஃபிட்களும் நிறைய இருக்கிறது. ஆனா இது வேற இப்ப இந்த சிபா வந்துட்டு வேற என்ன லோன் எடுக்க நிறைய இருக்கிறது. 2-3 பேர்களை சொல்லுங்க. இப்ப பிடிசி and பிசினஸ் டெவலப் பேங்க் ஆஃப் கனடாவில் கொடுக்கிறார்கள். எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கோஆபரேஷனால கொடுக்கிறார்கள். ப்ராவின்ஸ் வைட்ல உள்ள பெடரல் ப்ராவின்சியல் கவர்மெண்ட் லோன் இருக்கு, வங்கிகள்ல இருக்குது. அப்படி எந்தெந்த பிசினஸ் இருக்கிறதோ அந்தந்த பிசினஸ் சூட்டபிளான இப்ப பெரிய ட்ரக்கிங் கம்பெனிகள் வைத்திருப்பவர்களுக்கு ட்ரக்கிங் எக்யூப்மெண்ட் பைனான்சிங் இருக்கிறது. இப்ப நர்சிங் ஹோம் வச்சிருப்பவர்களுக்கு அது சம்பந்தப்பட்டது இல்ல. அப்படி எந்தெந்த துறையில விட பிசினஸ் இருக்கோ அதுக்கு மாதிரி கூடுதலாக அவர்கள் பார்ப்பது இப்பொழுது அவர்களுடைய நிறுவனம் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு அனுவல் கேஷ் ஃப்ளோ இருக்க வேண்டும். அதுக்கு மேல இருந்தா தான் அந்த threshold has been met. அது கீழே இருப்பவர்களை அவர்கள் மறைமுகமாக தட்டி கழித்து விடுகிறார்கள். அதுதான் சொல்றோம். ஷோட்டா சொல்லுங்க. நல்ல விஷயம். இந்த சிபா லோன் கடைசி மட்டும் ஜனவரி 18 இருக்குது. அதுக்கு பிறகு அவங்க ஏதாவது மாத்தி இன்னும் ஒரு 1 இயர் இல்லாட்டி ஜனவரி 18 தான் டெட்லைன். அது டிசம்பர் 31 22 இருந்தது. இன்னும் 18 டேஸ் கூட்டி இருக்கணும். ஹாலிடே சீசன், ப்ராசஸிங் டைம், அது சில பிசினஸ்களுக்கு பிஸியாக இருப்பார்கள் ஹாலிடே சீசன். அதுக்காகத்தான் இந்த எக்ஸ்டென்ஷன் 18 டேஸ் தந்திருக்கிறாங்க. வேற அதுல பார்லிமெண்ட்ல பில் 99 மோஷன் பாஸ் பண்ணினா நல்ல நியூஸ். அது இல்லாட்டி இதுதான் முடிவு. நேயர்களே, இந்த தேங்க்யூ நமசி பிரபா இவ்வளவு ஃபைனலா இருந்து கொண்டு இந்த மெசேஜை தந்ததுக்கு. என்னன்னா இந்த கனவேர் லோன் எடுத்திருக்கிறேன். அதுல இப்ப நல்ல ஒரு விஷயம். ஓகே, 1 மந்த்துக்கு இருக்குது. இனி அடுத்த மெசேஜ் வரும் என்று பார்ப்போம். இவ்வளவுதான். என்னடா பிசினஸ்காரருக்கு வேற என்ன குயிக்கா சொல்லுங்க. வேற பிசினஸ் வச்சிருக்கிறார்கள், வேற என்ன லோன்ல எடுக்கலாம்? அவர்கள் ஊர்ல இருந்து ஸ்பான்சர் பண்ணி எடுக்கலாம் இல்ல? பிசினஸ் வச்சிருப்பவர்கள் உங்களோட நிறுவனத்துக்கு வெளிநாட்டு ஃபாரின் எம்ப்ளாயிஸ் உங்களோட நிறுவனத்துக்கு எடுக்க வேணும் என்று சொன்னா நாங்க இந்த லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எங்களுடைய அக்கவுண்டிங் டீமால செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. இப்ப வேற நாடா இப்ப ஸ்ரீலங்காண்டில் தமிழாக்கள் நம்பிக்கையான ஒரு ஆக்களை அவர்கள் செய்யலாம். இங்க உள்ள நிறைய நர்சிங் ஹோம்ஸ், மற்றது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், மற்றது கோபி கடைகள் போன்றவை செயின் ஆபரேஷன்கள்ல உள்ள நிறுவனங்களுக்கு நாங்க செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்ப துபாய், கட்டார்ல எல்லாமே செய்து கொண்டு மலேசியா போன்ற இடங்கள்ல இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் ஷெஃப் குக்காக இருப்பவர்கள் இங்கு வருவதற்கு நாங்க இந்த பைனான்சியல் சம்பந்தப்பட்டதுல இருக்கிறபடியா அது சம்பந்தப்பட்ட பேப்பர் ஒர்க்குகளை அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட் மூலம் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி நேயர்களே, இவ்வளவு நேரம் எங்களை வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்து வரும் இதுல நாங்க ஒவ்வொரு டாபிக்காக பேசுவோம். இந்த பிசினஸ்காரர் இந்த லோன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிரச்சனையை கமெண்ட் பண்ணா ஓகே, இதுக்கேற்ற மாதிரி நாங்க ஒரு வீடியோ போட சான்ஸ் இருக்குது. ஏன்னா உங்கள்ட்ட என்ன கேள்விகள் இருக்குன்றது தெரியாது. நாங்க ஒரு காமனா தான் சொல்றோம். கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி வீடியோ செய்வோம்.